ஓகே எப்படி வச்சுக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம மதிய ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி மதிய சமையல் நம்ம வீட்டில் வந்து புளி ரசம் வச்சு எள்ளு துவையல் தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து மாமியும் இங்கே செல்விக்காவோட அம்மாவும் 2 பேரும் வந்துட்டு வேலை செஞ்சிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணிவிட்டு டீ போட்டு கொடுத்துட்டு இப்போ தான் நானும் வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு சரி சமைப்போன்னு சொல்லி வந்துட்டேன். இங்கே வந்து சாப்பாடு வடிச்சிட்டு இந்த அடுப்பில் வந்து புளி ரசம் கொதிச்சிட்ருக்கு. ஏதோ 2-3 நாளாகவே புளி சாதம் சாப்பிட்ணும் போல் இருந்தது. அதனால் இன்றைக்கி புளி சாதம் வச்சுட்டோம். எங்கள் வீட்டுக்காரர் வந்து என் மேலே கொஞ்சம் கோவமாக இருக்காங்க. அதனால் வீடியோ எடுக்க வரலன்ட்டாங்க. அதனால் நானே வீடியோ எடுத்துகிட்டு நானே செய்கிறேன். என்ன கோவம்னு கமெண்ட்ஸில் கேளுங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. வாங்க உங்களுக்கு ரசத்தை காமிக்கிறேன். புளி ரசம் வந்து சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. சாப்பாடு வடிச்சிட்டேன். இங்கே வந்து எள்ளு துவையலுக்கு வந்துட்டு தேங்காவும் எள்ளும் வறுத்து போட்டிருக்கிறதுல இன்னும் வந்து மற்ற பொருள் சேர்க்கலை. புளி, பூண்டு, வரமிளகாய் எல்லாம் சேர்க்கணும். அது இன்னும் சேர்க்கலை. புளி ரசம் இங்கே கொதிச்சிட்ருக்கட்டும். வாங்க போயிட்டு பார்ப்போம், மாமியெல்லாம் பார்ப்போம். இது மல்லி காய வச்சுருக்கேன். அதில் தண்ணி பாய்ச்சணும். நேற்று தான் தண்ணி பாய்ச்சிட்டு இப்போ தான் கொஞ்சம் களை வந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் நல்லா பிடுங்குறதுக்கு அதான் எடுத்துகிட்ருக்காங்க. அம்மாவும் மாமியும் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க கல்லேருந்து. சுத்தமாக எடுக்கிறப்ப பார்க்க நல்லா இருக்குது. வேறுங்க இவ்வளோ எடுக்கணும். அந்த சைடெல்லாம் கூட நம்ம எடுத்துகிட்டு 2வது டைம் தான். இந்த டைம் இந்த சைடு ஃபுல்லாகவே எடுக்காமல் இருக்குது. எடுத்துக்கிட்டு இருக்காங்க. போயிட்டு சாப்பாடை கிளறிட்டு துவையில் அரைச்சிட்டு தான் சாப்பிட கூப்பிடணும். போய் செஞ்சுட்டு வருவோம் வாங்க. தண்ணி வந்து சூப்பர் பாயிறப்ப நல்லா இருந்துச்சு. அப்போ தண்ணிக்குள்ளேயே நிற்கிறப்ப வெயில் தெரிலன்னு சொல்லுவாங்கள்ல, அது உண்மை தான். நல்லா இருந்துச்சு. நம்ம இந்த சைடெல்லாம் வந்து வெறும் புல்லாக இருந்ததில் எல்லாம் பிடுங்கி சுத்தம் பண்ணிட்டோம். நம்ம வந்துட்டு இது போட்டிருந்தோம்ல, வெந்தயக்கீரை சூப்பராக பிடிச்சிருச்சு பாருங்க. நல்லா முளைச்சி வந்துடுச்சு. அதனால் முளைச்சி வந்ததுனால இந்த இடத்துல எடுத்து அது மல்லிக்கு மட்டும் வச்சு விட்டுட்டோம். மல்லிக்கு வச்சுட்டோம். இன்னும் புதினாக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு தான் இருக்கும். நான் துளுத்து வரலை இருக்குது. அப்படியே நாய் நோண்டிடுச்சு காலையில். இந்த இடத்துலலாம் நாய் நோண்டிடுச்சு. பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. பாருங்கள், புளி சாதம் வந்து நல்லா கிளறிட்டேன். அப்புறம் வந்து அதுக்கு தொட்டுக்க வந்து எள்ளு துவையலும் அரைச்சாச்சு. எள்ளு துவையல் சூப்பராக அரைச்சிட்டேன். சாப்பாடும் நல்லா கிளறி வச்சாச்சு. போயிட்டு மாமியையும் அம்மாவையும் அழைச்சிட்டு வந்து சாப்பாடு கொடுக்க வேண்டியதான். மோட்டர் கொஞ்சம் போட்டு விடவா? வேண்டாம். பாருங்க, எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கொஞ்சம் எடுத்துருக்கு. இன்னும் ஒரு பிட்டு இருக்குது. ஒரு புல் இல்லாமல் எடுத்தாச்சு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்.
போட வேண்டாம் இது சீக்கிரம் வராது. இப்போ இந்த ரொம்ப அடியோடு எடுத்துருக்கறதுனால 4-5 நடவு எடுத்து எங்கே வந்திருக்கு அதிகமாக. இதே மாதிரி தான் அதுவும் அரைச்சி விட்டேன். 10-11 பட்டம் நல்லா எடுத்துக்கிட்டேன். எத்தனை மணிக்கு அதில் 11 மணிக்கு தான் வந்தேன். இந்த பக்கம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் புல்லு வண்டி இருக்குது. அந்த பக்கம் தான் வேகமாக பண்ணுது அந்த சைடு. இது வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமே எடுக்கிறோம் நம்ம. அந்த டைம்லாம் ஃபஸ்ட் டைம் எடுத்தாச்சு. இது சின்னதாக இருக்குன்னு தானே எடுக்காமல் இருக்குது இந்த வாரம்.